வெல்கம் டு பரமீஸ் கிச்சன். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 3/4 கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கடுகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வெங்காயம் தக்காளி கூட்டி போடுறது குறைச்சி போடுறது சேர்த்துக்கலாம், அவங்க விருப்பம். நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். நல்லா குழைய வதங்கிச்சுன்னா தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். மீன் சங்கரா மீன் க்ளீன் பண்ணி பெரிய மீனாக பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கியாச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளிப்பு உப்பு காரம் நல்லா இருக்குது. தூக்கலாக இருந்துச்சுன்னா மீனில் ஊற கொஞ்சம் கம்மியாகிடும், காரம்லாம் கம்மியாகிடும். அதான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாங்க. நம்ம காரம் கம்மியாக புளிப்பு காரம் கரெக்டாக ஈக்குவலாக போட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா மீனில் ஊற திருப்பி குழம்புல கம்மியாகிடும். காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மீனில் நமக்கு ஊறிச்சின்னு குழம்புல கரெக்டாக இருக்கும். மீன்லேயே ஊறிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் புளிப்பு காரம்லாம். பச்சை வாசனை பார்க்க வதக்கிட்டு சின்ன எலுமிச்சம்பழம் புளி எடுத்து கரைச்சி நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும், கொதித்து திக்காக வரணும். அந்தளவுக்கு திக்காக வந்தால் தான் நம்ம மீன் சேர்க்க முடியும். இந்த புளியெல்லாம் ஊற்றிருக்கலாம். இந்த புளி வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலரிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாங்க. இது நல்லா கொதித்து திக்காக வரணும். திக்காக வந்துட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கொதித்து திக்காக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் மீன் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப திக்காக வந்துச்சுன்னா நம்ம மீன் சேர்த்தோம்னா இன்னும் குழம்புலாம் இழுத்துக்கும், ரொம்ப குழம்பே இருக்காது போயிடும். அதனால் இந்த டைமில் இந்த மீன் சேர்த்துக்கணும்னா எல்லா மீன் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா மீன் உடையாமல் நல்லா கொதித்து திக்காக வரணும். இந்த மாதிரி எல்லா மீனும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மீன் போட சொல்லி பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலரிட்டு ஒரு 2 கொதித்தோடனே கரெக்டாக இருக்குங்க. நம்ம லேசாக அந்த பக்கம் லேசாக கிளறிட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்தோடனே ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிச்சு விட்டு நம்ம ஒரு கிளறினே இருந்தோம் மீன் உடஞ்சிடும். தனித்தனியாக தூள் உடஞ்சி நம்ம குழம்புலேயும் மிக்ஸ் ஆகிடும் எல்லாம் முள் மீனெல்லாம். இதுவே 2 கொதித்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த பக்கம் லேசாக கிளறிட்டு முடியலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.